வெல்கம் டு ஆர்யா விளாக்ஸ். இப்படி ஃபோன் அடிக்குது. ஹலோ, சொல்லு ப்ரோ. விளாக் எடுக்க போகணும்னு சொன்னேன், என்ன கதை? ஃபோன் எடுக்கலாம், நம்ம கிளம்பிட வேண்டியதானே? ஆமா, எவனும் நம்பி நம்ம கிடையாது, நம்மளும் நம்பி தான் நம்ம. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஆர்யா விளாக்ஸ். ப்ரோ, அவன் வரான், இவன் வரான், எவன் வந்தாலும் சரி நம்ம கிளம்புறோம், தெரிக்க விடுறோம், அவ்வளோதான். ரெண்டு பேர் தான் செய்ய போறோம். வாழ்க்கையில நிறைய பேர் ஃப்ளிப்கார்ட் ஆஃபீஸு, அமேசான்ஸ் ஆஃபீஸ்லாம் பார்த்துருக்கியா? லாக் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு மெசேஜ் போட்டிருக்கேன், ஒருத்தர் ரிப்ளை பண்ணல. நம்ம சிரிக்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி பண்ணுறாங்களே. கோகுலு அவன் எதுக்கு இருக்கானே தெரியல. அம்ஜிய பேர் இப்போ கண்ணாடி ஆர்டர் போட்டியான்னு கேட்கான். லாக் எடுக்க வாங்கி கூப்பிட்டா அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிங்க, கண்ணாடி ஆர்டர் போட்டியான்ட்டு. இப்படி ஒரு டீம்மேட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? சரி, ரைட்டு ப்ரோ, எவனும் வர மாதிரி இல்லை, நம்ம கிளம்பிடுவோம். பைக்கை வேற கடையில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி, ரைட்டு. நீங்க விளாக் பண்ற மாதிரி தெரியல, என்னைய வச்சு தான் பண்ற மாதிரி இருக்கு. மயிராடி செவனையான தூங்கி இருந்தாலும் எழுப்பி விளாக் எடுக்க போற, மயிர் எடுக்க போறேன்ட்டு சொல்லிட்டு தூங்கிட்டு கிடக்குறானுங்க. ஆடியன்ஸ் கொஞ்சம் ஆர்வமா இருக்காங்கன்னு தோணுது. ஆடியன்ஸ் கார் துப்பான் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. ஆர்வத்தை விட ஒரு வீடியோ எடுக்க என்னுடைய யாரும் இருந்தா எவனும் கிடையாது. இப்போ அதுதான், கிளம்பு, கடையில் போய் எடுப்போம், மைக்க ஸ்டார்ட் பண்றோம். வெல்கம் டு அவ்வளவுதான். என் கண்ணை பார்த்தா அழுத மாதிரிதான் இருக்கும், ஆனா நான் அழ வைக்கிறாங்க. போவோம். கூட்டிருங்க. சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. என்ன ப்ரோ ஆச்சு? இதுதான் சரி பண்ண. எப்பவும் 11 மணி வரைக்கும் கடை இருக்கும். சாவி வாங்க போவாங்க. ரைட்டு, இன்னைக்கு போனது இவனுக்கு ஓடணும். நமக்கு தான் நேரம் சரியில்லைன்னு பார்த்தேன். டெபாசிட் பண்ற அவருக்கு டெபாசிட் ஆக முடியுங்க. ஏன் நம்ம நேரமா அவர் நேரமான்னு பாருங்க, மிஷின் அவுட் ஆஃப் சர்வீஸ். சோ சேட். இன்னைக்கு நாள், இன்றைய நாள் இனிய நாளாக ஆரம்பமாக வாழ்த்துக்கள். வாங்க வாங்க, அரிகணேஷ் அரிகணேஷ் தம்பி. பண்ண தெரியுமா? எப்ப பண்ணேன்? உடனே பண்ணேன். ஷூட்டுக்கு போகலான்னு மெசேஜ் போட்டு ரிப்ளை பண்ணியா போனா அப்படின்னு போய் சொன்னேன். சரி போமா, எங்கனாலும் போகலாம் போல. தம்பி கொஞ்சம் பல்கா தான் முன்னிருக்கா. சரிப்பா இருக்கு. எவ்வளவு இருக்காடு? பிடிச்சமா இருக்கா? வெள்ளக்கத்து நிறைய பேர் போறதே பணம் வெளியே தெரிஞ்சுதான். சரி போதும், இதுக்கு பேர் தெரியாம தெரியல. பாத்துக்கு கொஞ்ச நாள் தான்டா பாக்கல. ஒரு செயின் போட்டிருக்கான், 500 ரூபா நோட்டு, வெள்ளை சட்டை, ஜீன்ஸ் பேண்ட் இறக்கிறானே. என்னால ஆடிக்கிறதுக்கு விரும்பல. இங்க இருந்தாலும் இருக்கும் சொல்ல முடியாது. ஷூலாம் போட்டிருக்காண்டா. தம்பி நானும் செருப்பேன். செருப்பு எவ்வளவு எவ்வளவு நீங்களே சொல்லுங்க. 450. 200 ரூபா. இந்த செருப்பு எவ்வளவு? 199 ரூபா. டிமார்க்ல இது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 200 ரூபா. மும்பை செப்பல் 6 மருந்து அவனை ஏமாச்சு போக வேண்டாம். சரி ரைட்டு, முதல்ல சாவி எடுப்போம். ஒரு பைக் சாவியா? அந்த ஒரு வழியா சாவி கிடைச்சிருச்சு. நேரா போறோம், மைக் எடுத்துட்டு வரோம், யாருக்கு தொங்க விடுறோம். இது யார் டைலாக் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கூட்டு போங்க, சாப்பாடு, தண்ணி, ஜூஸ். திரும்ப சாணியை தான் மிதிச்சிட்டு இருக்கு. சரி 200 ரூபா அந்த மாதிரி. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் பைக் சாவியை காணோம், அப்புறம் கடைக்கு என்ட்ரன்ஸ் சாவியை காணோம்,
அதுக்கப்புறம் மேல போனீங்க கடை சாவியே காணும்னு போனீங்க. அப்புறம் வீட்டுக்கு போனா வீட்டு சாவியை காணும்னு போனீங்க. வீட்டு சாவிலாம் இருந்துச்சா? வீட்டை திறந்து உள்ள போய் பார்த்தா உங்க ராசியோ விருச்சக ராசி ஒரே விரிஞ்சிட்டே போகுது. என்ன கதை? பிரச்சனை விரிஞ்சிட்டு போய் தின்பாது. மைக் இருக்குமா? ஏன்டா வெயிட்டா இருக்கா? அதெல்லாம் இருக்கும்டா. வெயிட்டு டிப்ரெஷன், ஓரா டிப்ரெஷன். எங்க போய் என்ன பண்றோம், எதை எங்க வச்சேன் ஒண்ணுமே தெரியல. ஃபுல்லா குழம்பி போய் கிறுக்கு மாதிரி இருக்கு. 10 வரைக்கும் இவங்க வேற ஒரு ஷூட்டு கூட பிரச்சனை இல்லாம எடுத்ததே கிடையாது. அப்படி என்னடா நீ இப்ப எத்தனை ஷூட்டா எடுத்து கிழிச்சிட்டெல்லாம் கேட்கக்கூடாது. நான் எடுத்தது 3 சீரீஸ். அந்த 3 எடுக்கிறதுக்கு எனக்கு 3 மாசம் ஆச்சு. கரெக்டா மாசத்துக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரோ ஆடியன்ஸ் கேக்குறாங்க வருஷத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்களே எப்படின்னு. வருஷத்துக்கு இல்ல, நானும் கண்டினியூவா வீடியோ போடணும், வாரத்துக்கு ஒன்னாச்சு போடணும்னு தான் ஆசைப்படுறேன். ஒரு வாரத்துக்கு 30 நாள் தானே? போன வீடியோல ஆயிரத்து காணும், இந்த வீடியோல எவனையும் காணும். அடுத்த வீடியோல ராஜமணி காணும். ஏண்டாவே இப்போதைக்கு நான் என்னோட ஆசை, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன். பின்னால முன்னால அதை சொன்னேன் அப்படிங்கறதுல வந்து அவன் தான் ஒரு பேக் போன் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அவனையும் காலி பண்ணலாம் பாக்கியா? நீ ஃப்ரெண்டு போனா ரெண்டு போன் தானே, எல்லாம் போன் தான் இருக்கு. 2 போன். சரி ரைட் ப்ரோ, இன்னைக்கு என்ன விளாக், என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னா, ஐடியா இருந்துச்சு ஆனா இப்ப இல்ல. என்ன பண்ண சுத்தமாடி பிளாங்க் ஆயிருக்கு. ஒரே வீட்டுல இருந்து இங்க வந்தா கடையை கீழே புட்டி போயிட்டாங்க. திருப்பி கடை சாவி கண்டுபிடிக்கிறீங்க. அண்ணன் போய் சாவி கேட்டா அவர் வண்டியில தான் இருக்குன்றாரு. திருப்பி வண்டியில போய் சாவி எடுத்துட்டு வந்து கடையில வந்து பார்த்தா கடை சாவியை காணும். டிப்ரெஷனை போக்க நம்ம இங்க இருந்து காயல்பட்டினம் போவோம். கடைசி பயணமா காயல்பட்டினம் பீச்சுக்கு வந்துட்டோம். போய் நல்லா உட்காந்து கதை பேசிட்டு முடிச்சுக்கலாம். ப்ரோ கடைக்காரில் போய் கால் நினைப்பேன்னு பார்த்தா இப்படியே உட்காந்துட்டு ஆல்ரெடி நான் ரொம்ப நனைஞ்சி துவைச்சி அடிச்சு காய போட்டு வச்சிருக்காங்க. என்னையதான் திருப்பி நான் போய் காலை நினைச்சு வேணாம்பா விடுங்கப்பா. ப்ரோ பீச்சுக்கு எல்லாரும் ஜோடியா வருவாங்க, நீ என்ன இவங்க கூட வந்துக்கிற? நம்ம எல்லாத்தோட தனியா யூனிக்கா தெரியணும்ல. அப்படி எல்லாம் தலைகீழ தானே இருக்கு நம்ம லைஃப்ல. அதனால இனிமே அப்படிதான் போவோம். ஒரு டீம் ஃபார்ம் பண்ணவே முடியல. எல்லாரும் கேக்குறாங்க வீடியோ ஒழுங்கா கண்டினியூஸா போட முடிக்கீங்க. அப்படி யாரெல்லாம் கேட்டாங்கடா, ஒரு 10 பேர் கேட்டாங்கடா. ஆர்யா விளாக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒரு 100 பேர் இருக்காங்க வச்சுக்க. 120 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அது நம்ம வந்து அடுத்து கூட்டுறோம். இப்போ வந்து ஆர்யா விளாக்ஸ்ல வந்து நம்ம ஒரு 3-4 கொஸ்டின் கேட்கணும். அதில் முதல் கொஸ்டின், எதுக்காக இவர் இந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்ணணும்னு நினைச்சு இதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பயரா யார் இருந்திருக்கா? ஏன் திடீர்னு இந்த கேள்வி? இவர் வந்து ரகுவரன், நான் வந்து அர்ஜுன், உட்காந்து சிஎம். வேண்டாம் இதை நீங்க ரேஸ் பண்ணிடுங்க. சரி, எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணீங்க? எதுக்காக யூடியூப் சேனல் முடிவு பண்ணோம்னா, கேள்வி பதில் சொல்லியா வந்துடுறேன்டா. கொஸ்டின் ஆன்சர் கோடிட்டு இடங்களை இருப்பது அப்படின்னா அந்த கோடிட்டு இடங்களை என்ன போட்டுருக்காங்களோ அதை எப்படி எழுப்பிடுவாரு இவரு. எதுக்கு இந்த விளாக் ஓபன் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃப்ரேம் தேவைப்பட்டுச்சு. அதாவது நான் வந்து முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது ஏன் பண்ணன்னு எனக்கு தெரியாது. இவன் தான் அந்த ஷார்ட் ஃபிலிமே எடுத்தான். ஃபர்ஸ்ட் என்னை கேமரா முன்னாடி நிப்பாட்டி ஆக்ஷன் அப்படி சொல்லி, எங்களுக்கு அது பெருசு, மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்குமோ எப்படின்னு தெரில. எனக்குலாம் அது ஏதோ இவன் சொன்னான் அப்படிங்கிறக்காண்டி நான் போயிட்டு என்னமோ பண்ணேன். ஆனா இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு அப்போ கிடையாது. அதனால என்னமோ பண்ணி முடிச்சேன். அது அப்படியே ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், மணி ப்ராப்ளம் அப்படி இருந்தவொன்னே இல்லாத அதை அப்படியே பிளாங்க் பண்ணி விட்டாச்சு. இப்ப திருப்பி என்னைய நான் இழந்துட்டேன் அப்படிங்கிறதுல நான் நல்லா ஃபீல் பண்ணிட்டேன். அதனால திருப்பி அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா, இப்போ டெக்னாலஜி எல்லாமே நிறைய வளர்ந்துட்டு புதுசா நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ நான் தனியா தெரியணும், யூனிக்கா தெரியணும் அப்படின்னா எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஃப்ரேம் வேணும். அப்ப எனக்கு ஒரு ஃப்ரேம் வேணும்னா அதை நான் தான் கிரியேட் பண்ணணும். அதுக்காண்டி தான் இந்த விளாக் சேனல். ஆனா எனக்கு செல்ஃபிஷா எனக்காண்டி மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. என்னோட வீடியோஸ்ல ஒவ்வொரு வீடியோஸ்லயும் ஒவ்வொருத்தரையும் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் வைரல் ஆகி சேனல் ரீச் ஆகும், நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான்
த மாடல் ஆஃப் த ஸ்டோரிஸ் ஒரு ஃப்ரேம் வேணும். நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 10 பேருக்கு ஆரியா அப்படின்னு தெரியணும். அந்த ஒரு ஃப்ரேம் காண்டி. உங்க யூடியூப் சேனலோட இன்ஸ்பயர் யாரு? எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளோட லோகோ, நம்மளோட ஃபார்மட்டு, நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும். அது தலைவன் விஜய் சித்து அவரு தான். அதாவது அந்த மாடை காமிச்சுக்கடா. எல்லாரும் ஷார்ட் பிலிமு, கண்டென்ட் கிரியேட்டிங் அப்படி ஒரு வேற மாதிரி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது அப்போது இப்போ வரைக்கும் தலைவன் யூனிக்கா தெரியும். விளாக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆக்கி அதில் ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைச்சி பயங்கரமா வேற லெவல்ல வந்திருக்காரு. ஸோ அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு நான் அதை பேஸ்மெண்டா வச்சு நான் ஆரம்பிச்சு ஏதோ பண்றேன். அது ஒரு 10 பேருக்கு பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் யாரும் என்கிட்ட நெகட்டிவா சொன்னது கிடையாது. நம்ம ஷார்ட் பிலிம் பண்ணப்பவும் சரி, அதுவும் பயங்கரமான ரீச் தான். எனக்கு ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா, நான் சந்திச்சது எல்லாமே சக்சஸ். என்னடா சக்சஸ கெட்ட விஷயம் சொல்றான்னு நினைக்கூடாது. நான் வெற்றிங்கிற போதையவே நான் அப்படியே அனுபவிச்சுட்டு இப்போ கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகும்போது ரொம்ப உடையிறேன். ஷார்ட் பிலிம் பண்ணேன், சக்சஸ் தான். அதுக்கு அடுத்து என்னோட ஒர்க்கு ஃபீல்டு எல்லாத்துலேயுமே நான் ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் எனக்குன்னு தனியா ஒரு பேர் எடுக்கணுங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது சக்சஸ் ஆகனா என்ன ஆகும்னு தெரில, அது ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும். ரைட்டு, நமக்கு முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் இது யார் கேட்கறதுன்னா, கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கமெண்ட்ஸ்ல கேட்டாங்க கூட நானே கமெண்ட் கூட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னதுன்னா, ஒரு வீடியோ பண்றதுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகணும்னா 1 வருஷம் ஆகுது, சாரி 1 மாசம் ஆகுது. அது ஏன் அவ்வளோ லேட் பண்றீங்க? எதனால அவ்வளோ லேட்டு? அது ஏன் லேட் பண்றீங்கன்னு ஒரு வியூவர்ஸா நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல தயார். ஆனா இந்த நாய் கேட்டுச்சுன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். நாங்க ஒரு 4 பேர் இல்ல ஒரு 5 பேர் இருக்கோம். இந்த விளாக்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு 5 பேர் இருக்கோம். எப்பெல்லாம் நான் மெசேஜ் போடுறேன் அப்பெல்லாம் கரெக்டா ஒருத்தவங்க கூட ரிப்ளை பண்ண மாட்டான். நான் மட்டும்தான் ஷூட்டுக்கு போவோமா, விளாக்ஸ் எடுப்போமா, ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க, ஏதாச்சும் கண்டென்ட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். மற்றபடி யாருக்கும் ஒரு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க எனக்காக மட்டும்தான் அவங்க எல்லாம் வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஒர்க் பண்றவங்க, படிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே ராத்திரி மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கோம். எல்லா வேலை ரொம்ப நன்றி இந்த கேள்வி கேட்டது. முக்கியமான ஒரு டாபிக் சொல்லணும். போட்டது 3 வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்கீங்க, உங்களுக்கு என்னப்பா சந்தோஷமா இருக்கீங்க அப்படி சொல்றாங்களே. சிம்பிளா சொல்றேன், எங்க வேலை இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வீடியோ பண்ணல. அப்படி நான் வீடியோ பண்றதுக்கு என் வீட்டுல விடல ஃபர்ஸ்ட். இப்ப நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் பண்ணேன்னா அவ்வளவுதான், ஊத்தி மூடி புதைச்சிட வேண்டியதுதான். சுடுதண்ணிலே கையை விடுவாங்க, சும்மாதான் விடுவாங்க. அந்த மாதிரி நான் சந்தோஷமா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. என்னோட தேவைக்காண்டி எனக்கு ஒரு பேர் கிடைக்கணுங்கிறக்காண்டி கஷ்டப்படுறேன். என் கூடயே சேர்ந்து அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்களே, கஷ்டப்படுறாங்களே. இந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் கண்டினியூஸா வீடியோ போட முடியல. எனக்கும் கண்டினியூஸா வீடியோ போடணும் ஆசை எல்லாம் இருக்கதான் செய்யுது. என்ன செய்ய, எல்லாரும் ஒரே டைம்ல டீம் ஃபார்ம் பண்ண முடியல. எதுவும் இன்னைக்குமே ஷூட்டுன்னு கிளம்பணும் பார்த்தா 3 பேர் உட்காந்துருக்கோம். ஒருத்தன் கேமராக்கு பின்னாடி இருக்கான், நாங்க 2 பேரும் கேமராக்கு முன்னாடி இருக்கோம். ஏதோ என்னால முடிஞ்சதை பண்றேன், 2 டைம் பண்ணுவேன் அப்படிங்கறத நம்புறேன். ஆனா கடைசி வரைக்கும் என் முயற்சி விட மாட்டேன், கண்டினியூவா அதை பண்ணிட்டே தான் இருக்கேன். வெல்கம் டு ஆர்யா விளாக்ஸ். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம், பேக்ரவுண்ட் ரொம்ப கருப்பா தெரியுது, கொஞ்சம் கலரா தெரியட்டுமே. கருப்பா தெரியுது, முக்கியமான விஷயம் நிறைய பேசணும்டா, அதெல்லாம் தெரியுது. தெரியுதா? இந்த இடம் கொஞ்சம் நல்ல வெளிச்சமா இருக்கிறதுனால இப்படி திருப்பி இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியாதவன்னு சொல்றேன் கேளுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், வச்சிட்டு இருக்கேன். இதுக்காண்டி நான் ஒரு இடத்துக்கு போகணுங்கிறதுக்காண்டி தான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காண்டி என்னென்ன மூவ் பண்றேன் அப்படின்னா பண்றேன். என்னோட ட்ரை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னை கொண்டு சேர்க்க வேண்டியது எல்லாரு மேலேயும் இருக்கிற நம்பிக்கையில நான் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், பண்ணுவேன். உங்களையும் என்டர்டெயின் பண்ணுவேன்,
என்னோட முயற்சியை நான் கைவிடாமல் கண்டினியூ பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடலாம். முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நானே விளாக்ஸ் எடுத்து இப்போ அது நல்லா தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். பார்க்கலாம். தாளம் பொன் போன்றது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளலாம் ஏன் சொல்கிறாங்க? அந்த டைம் இருக்கும் போதே பண்ணிடணும். அதை விட்டு நான் பொறுமையாக இருந்து தான் வருவேன் அப்படின்னீங்கன்னா அப்போ நீ வரவே முடியாது. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மை.